எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஏஜி வெளில போவோம்னா சட்டை போட்டு பிளான் பண்ணாலும் கொடைக்கானல் கிளம்பி வேண்டாம். நான் சேர்த்துக்கிறேன். எதுக்கு பால்குடோன்ல போய் வண்டி பாருங்க. அது ஊட்டிலடா, அது இது கொடைக்கு சரி கொடக்குஞ்சா டிராவல் பண்றதுலாம் ஒரு கோஆர்டினேட்டே இல்ல நண்பா வந்துட்டு பொண்ணுனா தர்னீஸ் பின்னாடி உட்காந்து குடிச்சிட்டே வருவோம். எங்கெல்லாம் பார்த்தா மனுஷன் தெரியல தண்ணி வைக்கலாம். தர்னீஸ் எனக்கு தண்ணிடா. இதை குடிச்சதுக்கு அப்புறம் மஞ்சள் கலர் வரும். ட்ரெஸ்ஸிங் போட்டு பரிமாறனா தர்னீஸ் தான். ஆமா தெளி நல்லா போன்ல வாங்கி ஒரு மாசம் கூட நண்பா தண்ணிடா. அப்புறமா சொல்லுவோம் சாப்பிட்ட அப்புறம் சொல்லுவான் அந்த விஷயம். கீழே விழுந்து தானே? இல்ல இல்ல பழனியில சிங்கத்தலத்துல பழனி பஞ்சாமிரதம் வைப்பாங்கல்ல, பஞ்சாபம் அந்த அக்கா பாத்ரூம்ல முன்னாடி மஞ்சள் கலர்ல பஞ்சாபம் 3 நாள் முடிக்க எடுத்தான். மறுபடியும் செருப்பு பதில் சொன்னியா? அது கேட்டானே பதில் சொன்னியா? ஒண்ணு சொல்லு, இப்ப சொல்லு. எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லு. ஒண்ணு ஏன் கேக்குறாங்க தெரியாதனாலதான் தெரிஞ்சுக்கணும் கேக்குறான். அவன் ஆர்வத்தோட தெரிஞ்சுன்னு கேக்குறான். பதில் சொல்ல போட்ட மனுஷா மரியாதையே இல்லையா? அப்புறம் அடுத்த கேள்வி கேமரா கூட ஒன்னு அசிங்கப்படுத்து அசிங்கப்படுத்த. நம்ம வந்து வேகமோன் வர்க்கலா இந்த மாதிரி போறோம்ல, அதே மாதிரி அங்க இருக்கவங்க கொடைக்கானல் ஊட்டி தெரிஞ்சுக்க. அங்க போட்டிருக்கா, தமிழ்ல போட்டிருக்கா, வர்க்கலால தெரிஞ்சுக்க, தமிழ்ல போட்டிருக்கா. தமிழ் இருக்கிற ஏரியாவுக்கு தெலுங்கு பாளையன்னு வச்சிருக்கானுங்களா? தெலுங்கான தமிழ் பாளையம் பாடா என்ன ஒரு புத்திசாலித்தனம். தெலுங்கு பாளையம் தான் ஊர் பேரு. ஆனா அந்த வேற குடுக்கறதுன்ற ஒண்ணு கேள்வி குடுக்கறது இல்ல. போண்டா போண்டா எங்க இல்ல இதுல ஏகப்பட்ட தர்னீஸோட செலவு சின்ன செலவு 200 முடிச்சிடும். இல்ல இல்ல இங்க இருக்கிறதுலயே வசதியான மனுஷனா நீ தான். தர்னீஸ் மட்டும்தான். சமூகம் பெரிய இடம் போட்டு தர்னீஸ் அப்புறம் இந்த கதை நான் வேலை இல்லாதவன், அவன் வேலை இல்லாத மச்சான் வந்து கொட்டை பிசினஸ் பண்றான். கொட்டையா முட்டைக்குள்ள போட்டு 2 தீ கலந்த முட்டைக்குள் கொட்டை செய்ய போறோம். அது ஆட்டு கொட்டையை வச்சு நன்மை ஐடி ஓகே நன்மை ஐடி அபிபுர டிசைனிங் இவனுக்கு வேலை இல்ல. அதனால நாடோடியா இருக்கா, நீ தாண்டா வசதியா இருக்க. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் நார்மல் ரோஸ் சொன்னோமா, இப்ப அவன் பொடி ரோஸே நெய் ரோஸ் தான் சொல்ல போறான். நீ ஓன் ரீடுன்னு அப்படியா? ரோட்டு கடையா பார்த்து ரோட்டு கடையா மட்டும் தான் பார்த்து நீ பார்த்த உடனே நெய் ரோஸ்டா. அது வேற வாய். பெங்களூர்ல நெய்க்கு பொடிக்கு ரோஸ்னு ஒண்ணு கூப்பாயிட்டு சூப்பரா இருக்கு. சாப்பிட்டோம் ப்ரோ. சீனி சாம்பார் சீரியஸா பெங்களூர்ல எதுவுமே சாப்பிட முடியாது. பிரியாணில இலைய ஓட்டணும்பா, இலை ஓட்ட ஊசி நூல் எடுத்தாச்சும் விடுறேன்பா. என் நண்பன் தானே, ஒரு இலை கூட கொடுக்க மாட்டேன். காமெடி சொன்னா பிரியாணில தொண்டை எவனும் மதிக்காதீங்கண்ணா. ஊசி நூல் எடுத்து குண்டி வேறன்ட்டு நான் இலை கிழிச்சிட்டு போறேன். தர்னீஸ் தானே பெரிய மனுஷா. தர்னீஸ் சும்மா இல்லடா. இலையை கேட்ட விதியா வந்து இலையை கேட்டா அவ்வளவுதான் எனக்கு கொண்டுருவோம். வேற சட்னில இந்த பாட்டு சொல்லி இது காட்டு இது சொன்னா அவங்க வெளியே போயிட்டு நான் என்ன பண்றது? நண்பா சட்னி சட்னி போட்டு தர்னீஸ் நண்பா சட்னி தீர்ந்துச்சு. இது தக்காளி தண்ணி அந்த இருக்குது, தக்காளி தண்ணி அது வந்து தீர்ந்துச்சு. இதா இப்படி இருக்கு. என் நன்மை எடுத்து விடுப்பேன் நண்பா, நீ எடுத்தா நண்பா. என்ன சட்னி வேணும்? தக்காளி சட்னி இல்ல தேர்ந்து என்னடா என்ன கலெக்ஷன் கல்லப்படும் அவர் இடிக்க ஒரு கல்யாண வீட்டுல திங்காதீங்க. ரூம் எங்க பிளான் என்ன?
பேசணும் பேசும்போது நாளைக்கு காலையில கொடைக்கானல் போயிட்டு பேசுவோம். நாளைக்கு காலையில தான் அவங்க டவர் கிடையாதுங்க. அந்த கூட்டல் பால்ஸா கூக்கல் போறோம் நண்பா. கூக்கல் எவ்வளவு செலவானாலும் போறல அடிச்சிருப்பாங்க. செலவு ஆகாது, ஃபைன் தான் ஆகும். நம்ம போற நேரம் பார்த்து தம்பி தான். 5000 ஃபைன் ஆகும். போய் 11 மணி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் போவோம். இவன் கரெக்ட் டைம் சொல்லுவாங்க பாரு. கரெக்ட் டைம் சொல்லுவாங்க பாரு. இப்போ அதுல வாட்ச் போட்டு அது ஓடாத வச்சு சார்ஜ் இல்ல. ஓடாத வச்சா? ஜாமாச்சு, அது ஓடாத வச்சா? சார்ஜ் இல்ல. யார்கிட்ட வச்சு எங்கிட்ட வச்சு அது வெட்டுருவோம். அன்பா, ஜாமாச்சு அது. அவன் வந்து கடையில ப்ரூஃப் என்ன இருக்கு ஒன்னு வாட்சுன்னு ஏன்டா? பழையவங்க போகும்போதா பழையருமா ப்ரோ? அதான் வேணாம் ப்ரோ, எங்க கிடக்கு ப்ரோ. இப்ப நம்ம எங்க போறோம் அப்படி உள்ள போறோம். அது உள்ள நன்மை வந்து ரெசார்ட் புக் பண்ணிருக்கான் எல்லாத்துக்கும். சர்வீஸ் சாட்டு தான் bro. ட்ரிபிள் சார் வேணாமா? வீக்கெண்ட் வேற. இந்த தடவை போஸ்டிங் போடலையா? அன்பா, இந்த ட்ரிப் எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சீங்க கேளு. நாங்க 2 பேரும் சேட்ல பேசிட்டு உட்காந்துருந்தோம். நன்மை திடீர்னு கால் பண்ணா புக் பண்ணா, வா எல்லாம் கிளம்பு, உடனே கிளம்பு. ஆனா பிடிச்சல அடுத்த ட்ரிப் வரும்போது பொள்ளாச்சி ஒரு பையன் தெரிஞ்ச பையன் தான். சரி ஓகே டாப் கிளிப் அவனுக்கு தெரியும்லான்ட்டு அவனுக்கு கால் பண்ணேன். அப்ப என்ன சொன்னா, நம்ம வீடியோ வேற இல்ல, மண்டை கடுப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா சொன்னாங்க. நான் சும்மா தான் சொன்னேன், சரி, நாளைக்கு போ நாளைக்கு போ நாளைக்கு போ. இல்ல நாளைக்கு போனா சொல்லி பிளான் பண்ணோம்டா. இது கொடைக்கானல் போனா 2 days அப்படின்னு கேட்டா, சரி அடுத்த மாசம் போவோம் சொல்லி நைட் தேதி போட்டு ஓட் போல் போடுவாங்கல்ல, 17 அதுல 17 27 அந்த நாளைக்கு தான் போட்டிருந்தான். சரி ஓகே, நான் அதுக்கு மேல புறம்போக்கு நாளைக்கே கிளம்பு, நாளைக்கு கிளம்புனா ட்ரிப் வேண்டாம் சொல்லிட்டு ஒரு புறம்போக்கு சொல்லிச்சு. நீ மட்டும் அங்க ரோடு உட்காந்துருக்க பாரு கடைசியில. ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அவன் சொன்னது காரணம் தெரியுமா, இவனுக்கு போக மாட்டேன்னு சொன்னான். சொன்னது எனக்கு தோணுச்சு அடுத்த வாரம் கண்டிப்பா கேன்சல் ஆயிடும் அப்படின்ட்டு. இல்ல அதான் கிளம்பலான்னு. இதுவே ஒரு நாளைக்கு முன்னாடி போனது கேன்சல் ஆயிருந்தா நேத்து பிளான் பண்ணா நீங்க வந்து உட்காந்துருக்கு. எல்லாமே முடிஞ்சு. இவனுக்கு நம்ம கேட்டான் போய் கொடைக்கானல் யாரு? ஆமா இவன் கேட்டான். ஆமா நிறைய இடம் வந்துட்டேன்டா, அதனால கொடைக்கானல் நானே வரேன். மாவு அரைக்கிறேன். அன்பா, இது பூம்பார் அந்த இது கோயில் போல டூக்கல் பால்ஸ் போல. மாவு அரைக்கிறாங்க. அது முடிஞ்சு இருக்காதுன்பா. எல்லாமே கத்துடா. ரோட்டு கடை நாய் என்னென்ன கேக்குது போடுறது. இதெல்லாம் பெருமையா? கடமை. என்ன நினைச்சு சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா எல்லாத்தையும்? ஸ்ட்ரீட். அவ்வளவுதான். அப்புறம் அடுத்த கொஸ்டின். வேலை எடுத்துக்கிறாங்க. எங்க குரூப்ல வசதியான மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரா? இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். ப்ரோ நீ சேனல்ல எல்லாம் பேசுன்றது உங்க கம்பெனில சொன்னியா? அவங்களா ஹைட் பண்ணிட்டேன் ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். யூடியூப்ல ஹைட் பண்ண ஒரே ஆள் நீதான். யூடியூப்ல இல்ல, அவங்க யார் நம்பர் சேவ் பண்ணுவாங்க இன்னும். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கப்பா. நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். அவ்வளவுதான். அதாவது மாண்டிஸ் ஆகணும். வேலை வாங்கி தரான். எனக்கு குறமுகம் போட்டா தெரியுதுண்ணே. அதெல்லாம் படிச்சிருக்காதானே. எல்லாம் படிச்சிருக்கேன். ஒரு நாள் நண்பா மெசேஜ் பண்ணா, நண்பா ஒரு ரெஸ்யூமே ஃபாஸ்டா அனுப்புறேன். நண்பா வேலை வாங்கிட்டான்னு சொல்லி அனுப்புறேன். இல்ல உங்க வேலை இல்லை அப்படின்னு. அது கால் பண்ணி கேட்டே இல்லையா? கால் பண்ணி இன்னொன்னு சொன்னா, அது பாத்தீங்கன்னா இவங்க இன்ஸ்டியூட் காசு கேக்குறாங்க. 8000 தம்பி 8000 காசு கொடுப்பேன். 22,000 கமிஷன் பேசிருப்பான்டா கல்ல ஏமாத்துறேன். ஆசையோட வந்தேன். அசல் நீ கேட்டுக்கிறேன். நம்ம வந்து கஷ்டப்படுறானே, எங்க கிடைக்குமோ. சீரியஸ். நண்பன் மட்டும்தான். அப்போ நண்பன் நீங்க எப்ப வேலைக்கு கஷ்டப்படுறேன்னு கேட்கல, எனக்கு வேலை இப்ப போறாண்டி. ஏன்னா வேலைக்கு இந்த டெம்ட் ஆகுது நம்மளுக்கு. அங்க இருக்கும்போது டெம்ட் ஆகல. சாம்பார் ஊத்துறான்னு கரண்டி எடுத்துட்டா. மனுஷனா நீங்க எல்லாம் நண்பன் நைட்டு சம்பா கரோட சம்பா கருவாடு சமைக்கணுமா? கேஸே இல்லையா? பால் எடுத்து பங்களா வாட்டர் இருக்குதான். ஆமா கேஸ் அறிவே தர்மேஷ் சொல்லி தான் பிரச்சனை இல்லை. இல்ல தர்மேஷ், அறிவா தோசைன்னு ஒண்ணு இருந்தாதான் சட்னி ஊசணும். நல்ல சாவு வருமா? செத்த குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? நண்பனை பல்லத்துக்கு இருக்காங்க. வட குட்டியா கடவுள் பெரிய தோசை இல்லை.
போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். என்கிட்டயா? என் நல்ல அன்பா இருக்கேன்றாங்க. எங்கடா இருக்கான்? அங்கதான் இருக்கான் ரூம்ல. இதோட 16வது டைம் நீ பதில் சொல்லவே மாட்டியாடா? நான் கேக்குறேன் 16 வாட்டி 20 வாட்டியா? வீடியோல வந்து கால் நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேர் பல்லு விளக்கலடா. காஸ்ட்லியா வாங்கி சாப்பிடுறா. 10 ரூபா தானடா இது. இதுல என்ன காஸ்ட்லி? காசுல வாங்கி சாப்பிட சொல்றான். நான் சாப்பிடுவேன். உனக்கு என்ன? கடை வாங்கி செலவு பண்ணு. ஆளுக்கு ஒண்ணு வாங்கிக்கோ போ. ஆள போறேன். 10 ரூபா பொருளுக்கு இதுடா. இல்ல காபி ஒரு மென்டோவா? நான் போதைக்கு அடிமையிட்டேன் தேவா. ப்ளூ இருக்குங்க ப்ளூ. தப்பா நினைக்காதீங்க. இது இண்டிமெண்ட். ஐயோ மின்ட் சாக்லேட் தான். யாரோ சிகரெட் நினைக்காதீங்க. சொல்லியாச்சு. நீ முன்னாடி பதிவு பண்ணலாம் தேவையில்ல. இதுக்குதான் அவனுக்கு கூட வரவே கூடாது. மதிக்கவே மாட்டான். தரிஸ் நீ வா. ஐயோ நீ வராதா? நீ பிரேம்கே வராதா? தரிஸ் வா. தர்னிஸ் இல்லாம கிடையாது. தர்னிஸ் எல்லாம் வீடியோவே கிடையாது. வேணும் பாது. இருக்குடா வாடா. ஹெல்மெட் மாட்டே வேண்டாம். ஆய் மாதிரி ஏதாவது வாங்கி தின்னுட்டு அவனுக்கு அடைக்க ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். ஆய் விடுதா? தர்னிஸ் மூஞ்சி ஒரு மாதிரி காட்டு. ஏன்டா? இல்ல அவன் நேரம் மைக்கில் வச்சு வீடியோ எடுத்தோமா, வீடியோ ஒழுங்கா வரல, அதான் மைக்ல எடுத்துட்டு இருக்கேன். 2 போடு. இந்த படம் மாதிரி 2 போடு. போடுவான் போடுறா 2 போடுறான். இன்னும் ஃபர்ஸ்ட் போட்டு 2ஆ போடணும். எதுக்கு யூஸ் பண்றியா? போடவே இல்லையா? என்ன இப்படி அடிச்சு இவ்வளவுதான் கை இவ்வளவுதான் வரணும். 2 வருது. ஒரே நிமிஷம் கீழே போட நான் கீழே 2 வச்சிருக்கேன். ஆமா இரு. அது எங்க? என்ன அது கூடுறா. என்னது? சும்மா போட்டுனா வீடியோல வரலாம். நாளைக்கு வீடியோல வரும். அடுத்த 2 மாசம் கழிச்சு வீடியோ ஹெல்ப் பண்றேன். வீடியோ நாங்க அது போய் பாத்துக்கலாம். ஃபயர் கேம்ப் ரூமே வேணுமா அதுக்கு? நான் சாவடியே போறேன்டா டேய் ரூம். இ பாஸ் வேணுமா? இல்லனா எதுக்கு இ பாஸ்? ஆமா இ பாஸ்னா என்ன? கொரோனா எடுத்ததால இ பாஸ் தேவைப்படுது. இப்போ இருக்கு இ பாஸ். இப்போ வந்து ஒரு நாளைக்கு சீசன் டைம்னா இத்தனை வண்டி தான் உள்ள போகும். 6 வண்டி தான் வரணும் இருக்கு. காசு கேட்பேங்களா? ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இருக்காது. ஃப்ரீ தான் நினைக்கிறேன். அங்க போயிட்டு கூட புக் பண்ணிக்கலாம். ஆமா ஃப்ரீ தான். புரிய சொல்லுவாங்க. அதெல்லாம் உடனே குடியா தண்ணி சிவசிக்காம என்னடா புனிய மாட்டேன். நான் இப்ப குனியல இரு குடியும் போது திரும்ப குடி குத்திட்டானே. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வீடியோ கேங்க ஒரே இருக்கா. குனியும் போது குத்தும் ஊருக்குள்ள நிமிந்தே தான் நடக்கணும் வழியே இல்ல. போட மாட்டாங்கடா யாருமே. சங்கடமே போட மாட்டாங்க. வச்சிருவாங்க. அந்த 2 வண்டி எப்படி நிக்குது? இவன் செத்தா கூட வந்து மட்டும் எப்படி நிக்குது பாரு. அது வந்து எடுத்துட்டான். நீ விட்ட இடத்துல போய் டீ குடி. டென்ஷன் ஆ தரலையே. அதுல எது டீ? காஃபி. எது டீ? காஃபி. அது ஏன் தெரியாச்சு அது அந்த டப்பா குடுக்குறது காஃபி. எத்தனை காப்பி? பாதிசா வீடியோ வேணும். இந்த எடுத்துட்டு டேஸ்ட் கொடுப்பாங்க. குடிச்சிட்டு கொடுப்பாங்க. சேஸ். யாரு நீ தான ஓட்டுறீங்க? ஏய் அந்த ஒயிட் லைனுக்கு வெளிய நிக்குது பாரு வண்டி. இவனை பாக்க படத்துல நடிக்கிற மாதிரி இருக்கான். அந்த படம் இல்ல. அந்த ஃபால்ஸ் நான் உங்களுக்கு காட்டி தரேன் பாருங்க மச்சான். காட்டுறா ஃபால்ஸ். வீரரா இந்த பாட்டு ஒண்ணு வரும் பாத்திருக்கீங்களா? அது மாதிரி தாங்க.